Instagram. Hello everyone, நான் ஜாஃபர் ஜிம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம ஃபேமஸ் ஆகுறது, ஸோ சக்ஸஸ் ஆகுறது, அதிகப்படியான லைக்ஸ் எப்படி எடுக்கிறது, அதிகப்படியான ஃபாலோவர்ஸ் எப்படி எடுக்கிறது, அதிகப்படியான கமெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முன்னாடி இன்ஸ்டாகிராமில் இருக்க சில ஃபியூச்சர்ஸை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வருது பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரியான விஷயத்தை நீங்கள் ஒரு போஸ்ட் போடும்போது அதை புதுசாக யாராவது பார்த்தாங்கன்னா, ஓ எப்படி அவன் இதெல்லாம் பண்ணுறான், செமையாக பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ லைக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், கமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் முழுசாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடச்சிடும். வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியே போடுறோம். அந்த ஸ்டோரி வந்து ஒரு வீடியோவாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் போவோம். ஸோ நடு பட்டன் அழுத்தி வீடியோ எடுத்துகிட்டு ஜஸ்ட் போஸ்ட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இதில் ஒரு சில பேர் பண்ணுவாங்க, பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஓடும் அவங்க வீடியோக்கு பின்னாடி. ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்துருவாங்க, அது வீடியோ எடிட்டரில் போட்டு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் வச்சு ப்ளா போட்டு போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ சிம்பிளாகவே ஒரு விஷயம் வழி மூலியமாக பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலோட மியூசிக் பிளேயர் போய்க்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் போங்க, அங்கே ஸ்டோரிஸில் போயிட்டு நீங்கள் அந்த வீடியோ எடுக்கும் போது பேக்ரவுண்டில் என்ன சாங் ஓடிட்டு இருந்துச்சோ அது டேரெக்டாக அதில் ப்ளேஸ் ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. மியூசிக் பிளேயர் போடுறோம், சாங்கை ப்ளே பண்ணுறோம், மினிமைஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் போகிறோம், ஸ்டோரி எடுக்கிறோம், போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 2, நீங்கள் ஸ்டோரி எடுக்கும் போது அதில் அனிமேஷன் இருக்க மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ பார்க்க நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுக்கிறோம். அதில் வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு இமோஜிஸை வச்சு அப்படியே மூவ் பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த இமோஜி அனிமேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சில பொண்ணுங்களாம் இது மாதிரி பண்ணுவாங்க, மூஞ்சி மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஜி இருக்கும் பார்க்குறதுக்கு, நம்மலாம் கேடப்பை மாதிரி தேடி பார்ப்போம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றது இது ஒரு சிம்பிளான ட்ரிக் தான். உங்கள் இன்ஸ்டாகிராமில் போங்க, ஒரு ஃபோட்டோவையோ வீடியோவையோ எடுத்துகிட்டு ஏதோ உங்களுக்கு எந்த எமோஜி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அந்த இமோஜி அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் மூவ் ஆகுதோ அந்த இடத்துல அந்த இமோஜியை வந்து அங்கிட்டு ஸ்டிக்கர்ஸை வந்து மாற்றிட்டு அப்படியே போய் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசியில் பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பயங்கரமாக அனிமேஷன் மோடில் வந்துடும். சில பேர் பார்க்குறது என்ன சொல்லுவாங்கப்பா, செம்மடா அனிமேஷன்லாம் பண்ணியிருக்கான் பயங்கரமாக அப்படின்றப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான். ஸோ யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நமக்குள்ளேயே வச்சுக்கலாம். சூப்பரான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக். ஸோ ஹேஷ்டேக் வந்து ஒரு செம பெரிய வெப்பன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹேஷ்டேக்கை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் எங்கே எடுத்தீங்க முதற்கொண்டு, நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அந்த பிராண்டை போடலாம். ஸோ என்ன கேமரா எடுத்தீங்க, நான் வந்து சோனி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோனி ஹேஷ்டேக் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஹேஷ்டேக் கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ஹேஷ்டேக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அதிகமான பேர் வந்து அந்த ஃபோட்டோ வந்து பார்ப்பாங்க. எப்படி அப்படின்னா, நீங்களே நார்மலாக சர்ச் பாரில் போயிட்டு ஹேஷ் போட்டு ஏதாவது ஒரு பேர் அடிச்சிங்கன்னா அதுலேயே ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வரும். அதில் ரெகுலராக யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்க ஹேஷ்டேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹேஷ்டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோஸ் அங்கே போகும். மேபி உங்களுக்கு அவங்க பார்த்தாங்க அந்த வீடியோ, அந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ட்ரிக். ஸோ மேக்ஸிமம் ஒரு 30 ஹேஷ்டேக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒரு 50-60 ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 30 ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ்க்கு அதிகப்படியான லைக், கமெண்ட், ஷேர் கிடைக்கும். ஸோ இது ஒரு ட்ரிக், யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகேடா, நீ சொல்கிற இதெல்லாம் ரெகுலராக நான் பார்க்குறேன், எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ்லாம் அதிகமாக கிடச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் சொல்ல முடியாது. நீங்கள் மேபி இதை வந்து ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு வந்து நிறைய வியூவர்ஸ் கிடைக்கிறாங்க பாருங்கள் அவங்களோட ப்ரொஃபைலுக்கு. அப்போது அவங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் ஜெனுவனாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். ஸோ பிஓ வந்து தெளிவாக போடுங்க. எல்லாம் பைக் ஃப்ரிங்கி TN 48 58 அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கட் கேக் அப்படின்னு ஒருத்தவங்க போடுவாங்க, இல்லை ஹூ கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டு போடுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்குன்னு யூனிக்னஸாக ஒரு ஐடியா தோணும். ஸோ அந்த ஐடியாவில் படி கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்க மாதிரியான ஒரு பிஓ போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ, ஒரு ஆக்டிவேட்டான ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைங்க. தென் அது கீழே இருக்க ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்கே பார்த்தாலும் வளைச்சி பவர் ஸ்டார் மாதிரி நம்ம ஃபோட்டோவே இருந்துச்சுன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு பூ எடுத்து ஃபோட்டோ போடலாம், ஒரு கன் எடுத்து ஃபோட்டோ போடலாம். ஸோ இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான வியூவர்ஸ் வரும்போது பரவாயில்லடா சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வியூவர்ஸ்
வரும் ஃபாலோவர்ஸ் ஆக்கிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டிருக்கேங்க வீடியோ. தென் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிள்ளைங்க தானே அவங்களும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.